ராமு என்கிற வாத்து. ஆஹா, இந்த தண்ணி குளிரு செமையா இருக்கு. காலைனா இப்படி நீந்தணும். குட்டி வாத்து. ராமு அண்ணா, என்ன இவ்ளோ ஸ்பீடா நீந்துற? ராமு, அதிக தூரம் போகாதேடா. ஐயோ அம்மா, நான் பெரிய வாத்தாயிட்டேன். பெரிய வாத்தா இருந்தாலும் அறிவு வேணுண்டா ராமு. தூரத்திலிருந்து ஒருவர் ரொட்டி வீசுகிறார். ஓஹோ, வானத்திலிருந்து உணவு வருதே. அண்ணா, இது நம்ம சாப்பாடா? இப்ப யோசிக்க நேரம் இல்ல, எதுவா இருந்தாலும் சாப்பிடு. அந்த வாத்து சந்தோஷமா தன்னுடைய உணவுன்னு நினைச்சு சாப்பிடுத்துங்க. ருசி நல்லா இருக்கு. சில நிமிஷம் கழிச்சு, ஐயோ, என் வயிறு என்ன இப்படி வலிக்குது? ராமு, என்னாச்சு? நீ சோகமா இருக்க. எனக்கு வயிறு வலிக்குது. நான் தேவையில்லாதது சாப்பிட்டேன் போல. அடேய், எல்லாம் நமக்கு நல்லதில்லடா. நான் சொன்னேனே ராமு, யோசிக்காம சாப்பிடாதேன்னு. ராமு தலை குனிஞ்சு, சாரி அம்மா, ஏன் தப்புதான். ஒரு மனிதர் வாத்துகளுக்கு இயற்கையான உணவான தானியம் போடுகிறார். இதுதான் சரியான சாப்பாடு. ஓ, இதுதான் நம்ம உணவா? ஆமா ராமு, இயற்கை கொடுக்கறது தான் நமக்கு நல்லது. இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இயற்கை உணவே சாப்பிடுறேன். எல்லா வாத்துகளும் சேர்ந்து இயற்கையை காப்போம், நம்ம உடம்பையும் காப்போம். ராமு யோசிச்சு செய்யறது தான் சூப்பர் லைஃப்.